இந்த இஸ்ரேலுக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஈரானுக்கும் போர் நடந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட 4வது நாள் ஆயிடுச்சு. இந்த 4வது நாள்ல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு இன்னைக்கு என்னென்ன நடந்திருக்கு, இப்போ அமெரிக்கா சைட்லேருந்து அவங்க என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, ஈரான் சைட்லேருந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அதுக்கப்புறம் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம இந்தியா நாட்டோட நிலைப்பாடு என்ன, அதுக்கப்புறம் மற்ற நாடுகள் என்ன நினைக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே வீடியோவில் கவர் பண்ணிடுவோம். நீங்கள் இந்த ஒரு வீடியோ பாருங்கள் சரிங்களா, இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கவர் ஆயிரும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா நாட்டோட நிலைப்பாடு என்ன, அவங்க என்னென்ன சொல்கிறாங்க, இல்லை இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, இல்லை என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அமெரிக்கா இஸ்ரேல் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த போர் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து இன்னொரு 4வது நாள் ஆச்சு, ஆனாலும் இந்த போர் பார்த்தீங்கன்னா 4 வாரங்கள் நீடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன ரீசன்னால இந்த 4 வாரங்கள் எடுக்க போகுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது இப்போ நம்ம எதனால சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி இந்த ஈரான் மேலே இப்போ போர் தொடுத்துட்டு இருக்காங்களே, இந்த இது ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 4 வாரமும் தொடர்ந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 4 வாரம் தொடருதுன்னு நம்ம இராணுவம் இருக்காங்களா அவங்க பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த 4 வாரமும் பார்த்தீங்கன்னா அவங்க திட்டம் போட்டு வச்சுருப்பாங்களே, அதை படி பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம ஈரான் இருக்காங்களே அதை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் பாயிண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரான் நாடு, இப்போ ஈரான் நாடு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேப்பில் பார்த்தாலே அது இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா பெரிய நாடு. அதனாலையும் அவங்க நாடை இப்போ அட்டாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டைமுங்கிறது ஆகும். அதனாலையும் இந்த இப்போ 4 வாரம் எடுக்குதுன்னு சொன்னார்ல, அதனாலையும் பார்த்தீங்கன்னா இந்த 4 வாரம் எடுக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானில் பார்த்தீங்கன்னா ஈரானில் இருக்கிற உயர்மட்ட தலைவர்கள் இருக்காங்களே, இது வரைக்கும் 48 பேர், அவங்க 48 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தலைவர்கள், அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ நாங்கள் அட்டாக் பண்ணுறோம்ல, இந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய வெற்றியே கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ சண்டை போடுறாங்களே இதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வீரர்கள் சோல்ஜர்ஸ் இருப்பாங்களே அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் தான் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஈரானோட இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக தான் இருந்தாங்க. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா ஈரான் சைடில் இருந்து அவங்க சரியான டைமுக்கு அவங்க வரல, அதனால பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைங்கிறது நடக்காமல் போயிடுச்சு. அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைங்கிறது இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களிடம் அமெரிக்கா இருக்காங்களா அவங்களிடம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயுதங்கள் இப்போதைக்கு சேர்த்து வச்சுருக்காங்க. இந்த ஆயுதங்களை வச்சு பல நாட்கள் முடியும் அவங்களால இந்த சண்டைங்கிறது போட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இந்த பாயிண்ட் எதுக்கு சொல்லியிருக்காருன்னா, இப்போ சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் ரியால்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவோட தூதரகங்கிறது இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதில் கடுப்பான ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதை வெளியே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு தான் அவங்க வான்வெளி தாக்குதல் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் போக போக சில நாட்களில் பார்த்தீங்கன்னா தரைவழி தாக்குதலும் நடத்த ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் பார்த்தீங்கன்னா எங்களோட பேச்சுவார்த்தைக்கு பேச வந்திருக்காங்க, ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தையில் இது பார்த்தீங்கன்னா டூ லேட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. டூ லேட்னா மிக தாமதமாக வந்துட்டீங்க அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இப்போது போர் நடக்குதுல்ல நம்ம இந்த அரேபிய நாடுகளில், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 14 நாடை குறிப்பிட்டு சொல்லிட்டு இந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கர்களுக்கு மிகவும் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கஷ்டமான சூழ்நிலை அங்கே இருக்குது. அதனால் நீங்கள் எப்படி நீங்கள் வந்தாலும் நம்ம அமெரிக்காவுக்கு வந்துடுங்க, ஃப்ளைட் கிடைக்கலாம் கூட ஏதாச்சும் வண்டியில் கூட நீங்கள் அமெரிக்காவுக்கு வந்துடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த போருங்கிறது நடக்குதுல்ல, இந்த போர் நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா செலவுங்கிறது ரொம்ப அதிகமாக ஆகும். ஏன் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ரஷ்யாவுக்கும் நம்ம பக்கத்து நாடுக்கும் நடந்துச்சு போர், அதில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட இருக்கிற எவ்வளோ செலவு பண்ணாங்க நம்ம கண்கூட பார்த்துட்டு தான் இருந்தோம். அதே மாதிரி இப்போ நம்ம அமெரிக்கா பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான் மேலே போர் தொடுக்கிறாங்களே, அதில் ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா 7183 கோடி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டும் செலவாகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் போக்குவரத்து போகிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க ஏவுகணை வீசுகிறாங்களே
அதில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் செலவுலாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரு நாளைக்கு மட்டும் 7,183 கோடி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாளைக்கு இந்த போருக்கு பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா சைட்லேருந்து இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்கிறது இதெல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இஸ்ரேல் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த நடக்கிற போரில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் சைட்லேருந்து ஈரான் அதிபர் இருக்காங்களே, அவங்களோட அலுவலகம் இருக்குல்ல, அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா இவங்க குண்டு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் சைட்லேருந்து இப்போ ஃபர்ஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கன்ஃபார்ம்னு தெரில. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நியூஸுங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஈரான்லேருந்து அவங்க ட்ரோன்லாம் பறக்க விட்டு இப்போது ஒவ்வொரு நாடுகளில் அவங்க தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்களே, அதில் பார்த்தீங்கன்னா அவங்க கம்மியான ரேட் ட்ரோனுங்களை அவங்கள ஈரான் சைட்லேருந்து உருவாக்குறாங்க. ஆனால் அது எதிர்க்கிற இப்போ மற்ற நாடுகளில் அதை எதிர்க்கிறாங்களே, இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா செலவுங்கிறது அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது ஈரானில் அவங்க செய்கிற ஒரு ட்ரோனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ₹100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை எதிர்க்கிற இப்போ நம்ம இஸ்ரேலாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்கா இதாக இருக்கட்டும், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது இப்போ ₹100க்கு அவங்க ட்ரோனுங்கிறது செய்கிறாங்கன்னா, அவங்க எதிர்க்கிறதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா ₹500 அந்த மாதிரி ரேஞ்சில் அவங்களுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அமெரிக்காவாக இருக்கட்டும், இல்லை இஸ்ரேலாக இருக்கட்டும், இப்போ ஒவ்வொரு நாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக தூதரகம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ மற்ற நாடுகளில் தூதரகம் இதெல்லாம் வச்சுருக்காங்களே, அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டுக்கு அழைத்து வர்றதுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இப்போ ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா எதுவும் பறக்க மாட்டேங்குது. அதனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு வர கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்களே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சேஃபான இடத்துல நீங்கள் பதிக்குங்க அப்படின்னு இந்த 2 நாட்டில் இருக்கிற தூதரங்கள் இருக்கும்ல, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மெயின் பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன். இப்போது இவங்க எதுக்கு இவங்க இஸ்ரேல் இருக்காங்களா, அவங்க எதுக்கு ஈரானை தாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெத்தன்யாஹூ பார்த்தீங்கன்னா ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ ஈரான் பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்கார்ல, அவரை பார்த்தீங்கன்னா கொல்றதுக்கு திட்டம் போட்டிருந்தாங்க. அது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதனால தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கள தாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெத்தன்யாஹூ சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தாங்களே, இப்போது வான்வெளி தாக்குதல் மட்டும் தான் நடத்திட்டு இருக்கோம், அடுத்து பார்த்தீங்கன்னா தரைவெளி தாக்குதல் நடத்தும் அப்படின்னு. அதுக்கு இப்போது நடைமுறையில் வர மாதிரி நம்ம இஸ்ரேல் ராணுவம் பார்த்தீங்கன்னா லெபனான் இருக்காங்களே, அவங்க நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க ராணுவத்தை உள்ளே போக வச்சுருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா லெபனான் நாட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்லலை. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட கேட் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் தான் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மெயினான பாயிண்ட்டு. இப்போ இவங்க 2 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா போருங்க நடந்துட்டு இருக்குல்ல, அங்கே அணுமின் நிலையம் இருக்குது ஈரானில். இந்த போரில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அணுமின் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா சேதம் ஏற்பட்டிருக்கு. அந்த சேதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரேடார் இதெல்லாம் இருக்கும்ல, அது பார்த்தீங்கன்னா பரவி இருக்கு அப்படின்னு ஒரு ரூமர் பரவிட்டு இருந்துச்சு. ஆனால் அதை ஆய்வு செஞ்சு அங்கே இருக்கிற நிபுணர்களாக இருப்பாங்களே, அப்படி ஒன்றும் அங்கே நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் நடந்திருக்கா நடக்கலைன்னு நம்மளுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் நியூஸ் வரல. ஆனால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ஈரானுக்குள்ளே நடந்திருக்கு, அதை பார்த்தீங்கன்னா இப்போது அமெரிக்கா சைட்லேருந்து தாக்கியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் சைட்லேருந்து அவங்க சொன்ன செய்திகள் இதெல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரான் சைட்லேருந்து என்னென்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ஈரானில் இப்போ வரைக்கும் எவ்வளோ உயிர்கள் பலியாயிருக்கு அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஈரானில் இந்த போர் இப்போ நடக்குதுல்ல, இதில் மட்டும் இது வரைக்கும் பலியானவர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 787 பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க இந்த போரால். அதுவும் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் தான் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இந்த 4வது நாள் போர் நடக்குதுல்ல, இப்போ கூட பார்த்தீங்கன்னா 5 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 25 பேர் பார்த்தீங்கன்னா காயத்தில் சிகிச்சை பெற்றுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இப்போ 787 பேர் சொன்னால, இது பார்த்தீங்கன்னா அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தலைவன் ஈரான் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா நாட்டையும் பதற வைக்கிற மாதிரி அவங்கள்ட்ட இருக்க ஏவுகணை இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா நாடும் பதறி போயிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன் நம்ம யூஎஸ்ஏ இருக்கட்டும், இல்லை நம்ம இஸ்ரேலாக இருக்கட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதறிட்டாங்கன்னே சொல்லுவேன். ஏன்னா அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ எப்படி சொல்கிறது, அவங்கள்ட்ட இப்போ எல்லா நாடும் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இந்த ஆயுதங்கள் இருக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஈரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கள்ட்ட இந்தந்த ஆயுதங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஓப்பனாக சொல்லவே மாட்டாங்க. அதனால் அவங்க விட்ட வீடியோவில் அரபு நாடுகளாக இருக்கட்டும், இல்லை இப்போ அவங்க கூட போர் போயிட்டுருக்க நம்ம அமெரிக்கா, அதுக்கப்புறம் நம்ம இஸ்ரேல், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதறிட்டாங்கன்னே சொல்லுவேன். அதுக்கப்புறம் நம்ம டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார்ல, இந்த போருங்கிறது ஒரு 4 வாரத்துக்கு மேலே போகும்
அது மட்டும் இல்லாமல் இந்த போர் எவ்வளோ நாள் போனாலும் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னார்ல. அதே மாதிரி ஈரான் சைட்லேருந்து இராணுவ உயர்மட்ட அதிகாரி ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் நிறையா இருக்குது, அதனால் இந்த போர் எவ்வளோ தூரம் போகுதோ அது முடியும் நாங்கள் போராடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா கெத்தாக சொல்லியிருக்காருன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கட்டமான நியூஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ நம்ம போர்னா இப்போ அடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடங்கள் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்கூலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மருத்துவமனைகள், இந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ போர் நடத்திட்டு இருக்கிற அமெரிக்கா, இஸ்ரேல்லாம் கேட்குறாங்களான்னா கேட்கல. ஏன்னா கேட்காதனால தான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பள்ளியில் பார்த்தீங்கன்னா குண்டு போட்டு எவ்வளோ பேர் இறந்து போனாங்கன்னு தெரியும். இருக்கட்டும், அது பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்டில் நான் சொல்கிறேன். இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த இதில் ஒரு மருத்துவமனைக்கு மேலே பார்த்தீங்கன்னா குண்டு போட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நல்ல வேலை இதில் பார்த்தீங்கன்னா இப்போ குண்டு போட்டாங்களே, இப்போ அங்கேருந்த இப்போ சிகிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்களா அவங்க எல்லாத்தையும் வேறு வார்டுக்கு வேறு ஆஸ்பத்திரிக்கே மாற்றி வச்சுருக்காங்க. அதனால் அங்கே உயிரிழப்புங்கிறது அங்கே அவ்வளோக்கு இல்லை. இது பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் எனக்கு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இது ஃபஸ்ட்டாக நான் பார்க்கும்போதும் இதை நான் உங்கள்கிட்ட சொல்லலை. இது நான் இப்போது உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா, ஸ்கூல் மேலே பார்த்திங்கன்னா தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அந்த தாக்குதலில் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகள் எவ்வளோ பேர், 160 சிறுமிகள் பார்த்திங்கன்னா இந்த தாக்குதலில் இறந்து போயிருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கண்ணீர் அஞ்சலி செலுத்தி அவங்கள பார்த்திங்கன்னா நல்லபடி அடக்கம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. இதை என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், இப்போ போர்னால் இந்த இடங்களை தாக்கக்கூடாதுன்னு இருக்குது. இப்போ இவ்வளோ குழந்தைங்களை பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு இப்போ இந்த ஸ்கூல் மேலே அவங்க பாம்பு போட்டு அவங்கள கொண்டிருக்காங்க. ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஈரானுக்கு போருங்கிறது நிறைய போயிட்டுருக்கு. இதில் இடையில குறுக்க இந்த கௌசிக்கு வந்தவங்க சொல்கிற மாதிரி இப்போ நம்ம ஈரானில் பார்த்திங்கன்னா நிலநடுக்கம்ங்கிறது வந்திருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு பெரிய அதிர்வு இல்லை, லைட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிர்வு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈரான் அந்த நாட்டோட ஹர்முஸ் அப்படின்னு ஒரு கால்வாய் இருக்குது. அந்த கால்வாயை பார்த்திங்கன்னா இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த கால்வாய் தான் மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லா நாடுகளுக்கும் அந்த ஆயில் சப்ளை பண்ணுறதுக்கான மெயினான அந்த கால்வாய் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ அந்த கால்வாயில் யாராச்சும் அத்துமீறி தாண்ட பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்திங்கன்னா தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா அதை தாண்ட முயற்சி ஒரு கப்பலை பார்த்திங்கன்னா தாக்கி அழிச்சிருக்காங்க. இப்போது இந்த கப்பல் அவங்க நிறுத்தி வைக்கிறதுனால என்னென்ன பாதிப்புகள் நம்மளுக்கு வரும் அப்படின்னு நம்ம அடுத்த பாயிண்டில் ஒவ்வொன் பையனா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக இதனால் என்னென்ன பாதிப்பு வரும்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான், பெட்ரோலு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஏறும். பெட்ரோல் ப்ரைஸ் ஏறினாலே நம்ம விலைவாசிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளைட்டாக இருக்கட்டும், எல்லாம் நம்ம என்னென்ன நம்ம பெட்ரோலை யூஸ் பண்ணுறோமோ எல்லா ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏற ஆரம்பிச்சிடும். இதனால் நம்ம இந்தியாவுக்கு ஏதாச்சும் பெரிய பாதிப்பு இருக்கான்னு கேட்டால் இந்தியா சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம நாட்டுக்கு 40லேருந்து 50 நாளைக்கு தேவையான நம்ம எண்ணெய்கள் பார்த்திங்கன்னா பேக்கப்புக்கு நம்ம வச்சுருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பாதிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எத்தனை நாளைக்கு இந்த போர் போகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. இன்கேஸ் நம்ம கையில் இருக்கிற பேக்கப் பெட்ரோல்லாம் நம்மளுக்கு தீர்ந்து போச்சுன்னா இங்கே இருக்கிற விலைவாசியும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏற வாய்ப்பு தான் இருக்குது. இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஈரான் சைட்லேருந்து அவங்க சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ மற்ற நாடுகளில் இப்போது விமான சேவைகள் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அந்த நாடுகள் இப்போ எப்படியெல்லாம் இப்போ ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம அடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம துபாய், அதுக்கப்புறம் ஷார்ஜா, அதுக்கப்புறம் அபுதாபி, இந்த நாடுகளில் இருக்கிற விமான நிலையம் இருக்குல்ல அதோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீரழிந்து வருகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த விமானத்துறை இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் விமானங்கள் இப்போ பறந்துட்டுருக்கு. இப்போ போக போக சில நாட்களில் பார்த்திங்கன்னா அந்த விமானங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு எப்படி பறந்துட்டு இருந்துச்சோ அதே மாதிரி பறக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம இன்றைக்கி நம்ம சென்னையிலேருந்து துபாய்க்கு போன ஒரு ஏர்ப்ளைன் பார்த்திங்கன்னா திருப்பி அங்கே அவ்வளோ போர் சூழல் போயிட்டுருக்கனால திருப்பி பார்த்திங்கன்னா சென்னைக்கே திருப்பி வந்திருக்கு அந்த விமானம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம துபாய் இளவரசர் இருக்கார்ல அவர் இப்போ இங்கே பெரிய அவ்வளோ பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிற விதமாக இப்போ அவரே பார்த்திங்கன்னா மாலுக்கு அதுக்கப்புறம் அந்த பப்ளிக் பிளேஸ்லாம் இருக்கும்ல அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவரே சுற்றிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த போரில் பார்த்திங்கன்னா எல்லாம் வெளியே போகிறக்கே பயந்துட்டு இருக்காங்களே, இப்போ வெளியே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பதட்டமான சூழ்நிலை இல்லை, அதனால் எல்லாம் வெளியே வரலாம் அப்படின்னு சொல்கிற விதமாக இப்போ அந்த துபாய் மன்னர் இருக்கார்ல அவர் பார்த்திங்கன்னா எல்லா பப்ளிக் பிளேஸ்லையும் பார்த்திங்கன்னா அவர் சுற்றிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ மற்ற நாடுகள் இப்போ இந்த போருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ரஷ்யா. இப்போ ரஷ்யா சைட்லேருந்து இப்போது என்ன சொல்லியிருக்காங்களா அங்கே இருக்கிற அதிகாரிகள்,
இப்போது அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அணு ஆயுதம் அதை அவங்க யூஸ் பண்ண போகிறனால தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் போருங்கிறது இப்போது ஈரான் மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் போருங்கிறது தொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க அமெரிக்கா சைட்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம ரஷ்யா சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இது சொல்கிறது ஓகே, ஆனால் அதுக்கான ஆதாரம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் பார்க்கலையே, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாரத்தையே காமிக்காமல் சும்மா வாயில் சொல்லிட்டு தான் நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஈரானோட போருங்கிறது போயிட்டுருக்கீங்க. இப்போ அவங்க அப்படி சொன்னதுக்கான ஆதாரம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்யா சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த 4வது நாள் இந்த போரில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இந்த போரை பற்றின உங்கள் கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்து ஏதாச்சும் இருந்தால் கூட அது கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அப்படி இல்லை நீங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் இப்போ இந்த போர் நடக்குதுல்ல இதை பற்றின அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு தெரியணும்னா ஒரே வீடியோவில் உங்களுக்கு எல்லாம் தெரியணும்னா நம்ம வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து காமிக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லாஸ்ட் முடியும் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்களா? உங்களை இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன்.